ஒரு வழக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்கில் கேட்டிங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த அரிசி நல்லா ஊறட்டும். அரிசி ஊறதுக்குள்ளே நம்ம பைத்தம்பருப்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பைத்தம்பருப்பை பச்சை வாசனை இல்லாமல் நம்ம பொன்னிறமாக கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இந்த கலர் விட்டுகிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச பருப்பு ஆறந்தும் நம்ம ஊற வச்சுருந்தா அரிசி கூட சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ண அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு வழக்கு அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் கடை அரிசியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வழக்கு அரிசிக்கு இந்த கிளாஸெல்லாம் 5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் முடிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் விட போகிறேன். ஏன்னா ரேஷன் அரிசின்றதுனால உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா